ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் நம்ம கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், படிக்கிறது இல்லை. காலங்கள் கற்றுக் கொடுக்குது, புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் பாடுகள் நம்மை கற்றுக் கொடுக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், காலங்கள் கற்றுக் கொடுக்கிறது, கல்லூரி கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் எல்லாவற்றை விட அந்த காலம் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். எல்லாம் சொல்லுங்க, கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தினுடைய மேன்மை பெரிது. தம்பி புரியுதா உங்களுக்கு? கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடம் வேற, ஆனா கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம் வேற. எப்படி கற்றுக் கொடுக்கிற தெரியுமா? சூழ்நிலைகள் மூலமாய், சந்தர்ப்பங்கள் மூலமாய், மனிதர்கள் மூலமாய் கேட்கிறோமே, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாடு, எனக்கே இந்த போராட்டம், எனக்கே இந்த பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை உருவாக்கும்படியாய். ஆமேன் சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி, நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஆண்டவரே, நான் அப்ப கேட்டேன், அப்போலோ மருத்துவமனையில் 13 நாட்கள் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கு பிறகு 3 மாதங்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. என்னன்னா, இங்கே மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எனக்கு 2 முறை அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்க. லேட் ஆயிடுச்சு சர்ஜரிக்காக. அது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய வோக்கல் கார்ட், என்னுடைய குரல் வலை முழுமையாக பாதித்தது. நான் ஏறக்கு 2 மாதங்கள் ஊமையனாக இருந்தேன். பேச முடியல. பேச ஆரம்பித்து வெறும் காற்று தான் வரும். அதான் எழுதி தான் காட்டுவேன். வேதத்தில் எசேக்கியேல் வசனம் இருக்கிறது, நீ சில காலம் ஊமையனாய் இருப்பாய். படிச்சிருக்கிறீங்களா? சில காலம் நீ. அதே மாதிரி லிட்ரலி ஐ வாஸ் அ டம். எழுத்தும்படியாக பேசவே முடியாது. ஒரு ஊழியனுக்கு வாழ்க்கையில் எது மூலதனம் தெரியுமா? சப்தம். 43 ஆண்டுகளாக நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஸோ ஒரு ஊழியனுக்கு முக்கியம் எது? குரல். ஒரு தம்பி பிரதர் பாடினாங்க, சிஸ்டர் பாடினீங்க, உங்களால் கொஞ்ச நாள் பாடவே முடியல, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அழுகையாக வரும். ஸோ 43 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். 3 மாதங்கள் பேசவே முடியல. பேசினா வெறும் காற்று தான் வரும், என்னால் வார்த்தை வராது. ரெண்டாவது, நான் பேசுறது யாருக்குமே புரியாது. அப்படிப்பட்ட நிலைமை. யோசித்து பாருங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட நேரங்களிலே அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரை விட நெருக்கமா இருக்கிறார். அப்ப நான் கேட்ட கேள்வி, ஆண்டவரே ஏன் மறைஞ்சிருக்கிறீங்க? புரியுதுங்களா? ஆண்டவர், நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன், ஊழியத்தை செய்கிறேன். ஐ வாஸ் இன் ரஷ்யாவில் -30 -40. ஐயா புரியுதுங்களா? ஐயா -0 வாழ முடியாது. -0 வாழ முடியாது. -30 நான் பல நாள், ஏறக்குறைய ஒரு 14 நாட்கள் இருந்திருக்கிறேன் -40. அதாவது என்னை விட உயரமா இருக்கும் அங்கே பணிகள். காலை வச்சா உள்ள பனி உள்ள அப்படியே ஷூஸ் உள்ள போயிடும். அதுக்கு நிறைய வித்தியாசமான ஷூஸ் இருக்குது, வித்தியாசமான ட்ரெஸ்ஸே இருக்குது. கையில், காலில், தலையில எல்லாம் க்ளவுஸ்லாம் மாட்டிப்பாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அங்கெல்லாம் யோசித்தேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ரஷ்யாவெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு உதடுகளில் ரத்தம் வரும் அந்த பனியினால. அப்படிப்பட்ட கடினமான இடங்களில் எல்லாம் கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார். ஆனால் அந்த அப்போலோ மருத்துவமனையில் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் எங்கே மறைஞ்சிருக்கிறீங்களா? என் பாடு நமக்கு புரியலையா? பேச முடியல. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். இதிலிருந்து ஒரு பெரிய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இந்த 2 கால் நரம்பு எடுத்திருப்பாங்க. படுத்து பின்னால் அப்படியே பெட் சோர் வந்துச்சு, பின்னால் அப்படியே புண்கள். யோசித்து பாருங்க நிலைமைகளை. இது பாவிகளுக்கு அல்ல, பரிசுத்தவான்களுக்கு. அந்த நேரங்களில் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா? ஏன் மறைந்திருக்கிறீர்? தேவன் மறைந்தில்லை. படித்து பாருங்கள். அதே 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தேவரீர் அதை பார்த்திருக்கிறீர். என்ன சொல்லுங்க? பார்த்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. 14 சொல்லுங்க, அதை பார்த்திருக்கிறீரே. ஆங்கிலத்தில் God sees. ஆங்கில வேதம் சொல்லும் God sees. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன் இல்லாமையை பார்க்கிறார், உன் வேதனையை பார்க்கிறார், உன் பாடுகளை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ல விரும்புகிற விஷயம் தெரியுமா? கடலின் ஓசையை விட உன் கண்ணீரின் ஓசைக்கு அதிக சப்தம் உண்டு. நம்புறீங்களா? எல்லாம் வாயத்தரு சொல்லுங்க. கடலின் ஓசையை விட என் கண்ணீரின் ஓசைக்கு அதிக சப்தம் உண்டு. நம்புறீங்களா? சில நேரங்களில் நீங்கள் விடுகிற கண்ணீருக்கு யாருக்குமே புரியாது. மனைவிக்கு புரியாது, புருஷனுக்கு புரியாது. உலகம் சொல்லும், நீ பைத்தியக்காரி, சும்மாவே அழறா. ஹலோ, யாருக்கு புரியுதோ புரியலையோ, என்னை படைத்தவருக்கு புரியும். மனுஷனுக்கு வார்த்தைகள் தான் புரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும்.
Man can understand only the word, but God, he can understand my feelings. சொல்ல விளங்குதா? மனுஷனுக்கு சொன்னதான் புரியும், ஆனா என் ஆண்டவருக்கு சொல்லாமலே புரியும். மனுஷனுக்கு வார்த்தைகள் தான் புரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும். அவருக்கு தெரியும் how I feel. அதாவது நம்ம பாடுறோமே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். யாருக்கு புரிதோ இல்லையோ, உன்னை படைத்தவருக்கு தெரியும். சங்கீதம் 139 வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 139 என்ன பாருங்க எல்லாரும். ஒரு வார்த்தை 26 முறை வருது. ஒரே ஒரு வார்த்தை 26 முறை அந்த வார்த்தை வருது. அறிந்திருக்கிறீர், 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 உமக்கு தெரியும். 26 முறை அந்த வார்த்தை வருது. Psalm 139ல ஆங்கிலத்தில் you know Lord. ஏதாவது படிப்பீங்களா? சங்கீதம் 139 அறிந்திருக்கிறீர், உமக்கு தெரியும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அடுத்து, என் உட்காருதலையோ என் எழுந்திருக்கிறதலையோ நீர் அறிந்திருக்கிறீர். அறிந்திருக்கிறேன். நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். கொஞ்சம் பாருங்க, நேரம் இல்லாதனால அந்த வார்த்தை 26 முறை வருது. என்ன வார்த்தை? In English, you know Lord. சொல்லுங்க இங்கிலீஷ்ல எல்லாரும். You know Lord. கரங்களை பத்தி சொல்லுங்க சத்தமா. நோ லார்ட்னா NOW நோ இல்ல, KNOW. சொல்லுங்க, உமக்கு எல்லாம் தெரியும். தமிழ் பைபிள்ல மாறி மாறி வரும். அறிந்திருக்கிறீர், தெரியும்ன்ற வார்த்தை வரும். தெரியும் இருக்குதுங்களா? உமக்கு தெரியும் எங்க இருக்குது? என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அதாவது தமிழ்ல தெரியும், அறிந்திருக்கிறீர் எல்லாம் ஒரே வார்த்தை தான். யூ நோ லார்ட். எல்லாம் கரங்க படி சொல்லுங்க. பின்னால இருக்கிறவங்க எல்லாம், உமக்கு எல்லாம் தெரியும். சத்தமா சொல்லுங்க. என் மனைவிக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, நீ படுகிற பாடுகள், உன்னுடைய கண்ணீர் இந்த காலை வேளையில என் அன்பான தாயே, என் அன்பான தகப்பனே, என் அன்பான சகோதரியே, என்னோட வயதுல மூத்தவர்களே, யாருக்கு புரிதோ புரியலையோ, ஈவன் ஒரு ஊழியக்காரன் கூட தெரியாது, உன்னை படைத்த கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நீ நிறைய பேர் சொல்லுவாங்க சில நேரங்களில், ஆண்டவரே உமக்கு தெரியலையே, உமக்கு கண்ணி இல்லையே, அவருக்கு எல்லாமே தெரியும். 26 முறை அதை சொல்றாரு அந்த ஆண்டவர். அறிந்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். தம்பி, உன்னுடைய நிலைமை எல்லாம் தெரியும். நீங்க நிறைய பேர் ஆலயத்தில் விசுவாசிகள்லாம், ஆலயத்தில் தூதர்கள், புரியுதா? ஆலயத்தில் வந்து ஏஞ்சல் மாதிரி, வீட்டுக்குள்ள போன லூசிஃபர் மாதிரி சும்மா ஏமாத்துறது இல்லைங்க. ஆலயத்தில் பசுத்தவான், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ள லூசிஃபர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. பட் காட் நோஸ், உன்னுடைய ஆக்ஷன் எல்லாம் தெரியும். நீ யாரை ஏமாத்துற? பாஸ்டரை ஏமாத்துற, பாஸ்டர் அம்மாவை ஏமாத்துற, கட்டின மனைவி ஏமாத்துற, உன் புருஷனை ஏமாத்துற, உன் பிள்ளைகளை ஏமாத்துற, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய வேதனை தெரியலன்னு. நான் சொன்ன வார்த்தை, அவர் மறைந்திருக்கவில்லை, அவர் பார்க்கிறார். சொல்லுங்க எல்லாரும், பார்க்கிறார். அடுத்த வசனம் போட்டிருக்கோம், அதே 10ஆம் வசனத்துல கவனிக்கிறார். 14ஆம் வசனத்துடைய 2வது வரியில கவனிக்கிறார். என்ன போட்டிருக்குது? என்ன போட்டிருக்குதுங்க? கவனிக்கிறார். வார்த்தை இருக்குதுங்களா? பார்க்கிறார், அடுத்து கவனிக்கிறார். சற்று என்னை கவனிங்கள். பார்ப்பது என்பது வேறு, கவனிப்பது என்பது வேறு. இப்ப திரையில நீங்க இதை பார்க்குறீங்க, இந்த திரையில பார்க்குறீங்க, இதெல்லாம் என்ன பார்க்குறீங்க. ஆனால் கவனித்தல் என்பது என்ன தெரியுமா அர்த்தம்? வாட்சிங் க்ளோஸ்லி. பார்ப்பது என்பது, உங்களெல்லாம் பார்க்குறேன், ஆனால் உங்களை கவனிக்கிறது இல்லை நான். கவனித்தல் என்பது, கொஞ்சம் பாருங்க எல்லாரும், கண்களுக்கு மைக்ரோஸ்கோப்ல கண்களுக்கு புலப்படாத நுண்ணிய கிருமிகள் கூட மைக்ரோஸ்கோப்ல தெரியும். அதான் வாட்சிங். உங்களுக்கு சீஸ் வேற, SEES, சீஸ், பார்க்கிறார். அடுத்து சொல்லுது கவனிக்கிறார். பார்ப்பது என்பது ஜஸ்ட் a look, நான் அந்த பிரதரை பார்க்கிறேன். ஆனா கவனித்தல் என்பது ரொம்ப, அதாவது ரொம்ப மைனூட்டா, அது இருக்கிற நுண்ணிய கிருமிகள் கூட தெரியும். சொல்லுங்க, என் கர்த்தர் என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார். எல்லாரும் சொல்ற வார்த்தை, என்னை யாருமே கவனிக்கல, புருஷன் கவனிக்கல, மக கவனிக்கல, பிள்ளை கவனிக்கல, யாருமே கவனிக்கல. யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை என்னை கவனிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க தம்பி, சத்தமா சொல்லுங்க. மனுஷன் கொடுத்த நீ நிறைய பேருடைய குற்றச்சாட்டு தான், என்ன கவனிக்கல, என்ன பாஸ்டர் கவனிக்கல, பாஸ்டர் அம்மா கவனிக்கல, எல்லாரும் சொல்ற வார்த்தை இது.
எல்லாரும் விசுவாசிகள். நீங்க சொல்றீங்களா என்னன்னு தெரியல எனக்கு, புரியுங்களா? பணக்காரங்களை கவனிக்கிறாங்க, ஏழைகளை கவனிக்க மாட்டாங்க. இல்லைங்க, யார் உங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை படைத்த கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள மன அழுத்தம் இதுதான், என்னை யாருமே கவனிக்கல. இல்லைங்க, மனுஷன் கவனிச்சானா ஒன்றும் கிடைக்காது. மனுஷன் கொடுத்தா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா கடல் அளவு. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் கொடுத்தா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா யார் கவனிக்கணும்? மனுஷனா ஆண்டவரா? நீங்க எல்லாம் சொல்ற குற்றச்சாட்டு, என்னை கவனிக்கல, கவனிக்காம போயிட்டாரு, பணக்காரங்களை பார்க்கறாங்க, ஏழைகளை பார்க்கல. இல்லைங்க, யார் என்ன கவனிக்கிறாங்களோ இல்லையோ, என்னை படைத்த கர்த்தர் என்னை கவனிக்கிறார். அவர் எப்ப என்ன பார்த்தாரு? என் தாயின் கருவிலே அவர் என்னை கண்டவர். இரண்டாவதாக, அவர் மறைந்து இல்லை, பார்க்கிறார். சொல்லுங்க எல்லாரும். இரண்டாவது கவனிக்கிறார், மூன்றாவது பதில் அளிப்பார். அதிலே போட்டு பாருங்க, பதில் அளிப்பார் இருக்குதுங்களா? பதில் அளிப்பார் எங்க இருக்குது? 14ஆம் வசனத்துல மூன்றாவது வரி, பதில் அளிப்பீர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் பார்க்காம எப்படிங்க பதில் அளிக்க முடியும்? கவனிக்காம எப்படி பதில் அளிக்க முடியும்? கேட்காம எப்படி பதில் அளிக்க முடியும்? அவர் சொல்றாரு ஆங்கிலத்தில், God sees. இரண்டாவது God watch. மூன்றாவது God answer. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னை பார்க்கிறார். ஆமா, வாயத்தரம் சத்தமா சொல்லுங்களேன். நல்லா கரங்களை போய் தான் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. என்னை கவனிக்கிறார், எனக்கு பதில் தருவார். கரைகளை தட்டி ஆமீன் சொல், நல்ல உற்சாகமா. ஆமீன். புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்லுகிறேன், உலகத்துல நம்மளை பார்த்தாங்கன்னா பரிதாபம் கிடைக்கும், கர்த்தர் பார்த்தா பரிகாரம் கிடைக்கும். இது முக்கியம் பிரதர். இப்ப நான் உங்களை பார்த்து பாவம் சொல்றது பெருசா, கர்த்தர் என்னை பார்த்து பரிகாரம் பண்றது பெருசா? என்ன தம்பி, பரிதாபம் முக்கியமா பரிகாரம் முக்கியமா? இப்ப நான் பார்த்து பாவம் பிரதர், நான் அந்த மருத்துவமனை நான் 3 மாசம் படுத்த படுக்கல இருந்தேன், புரியுதுங்களா? நிறைய பேர் சொன்னாங்க பாவம் பாஸ்டர். அவங்க சொன்ன பரிதாபம் எனக்கு எந்த பலனையும் தரல. ஆனால் ஆண்டு என்னை பார்ப்பாரானால் எனக்கு பரிகாரம் கிடைக்கும். ஆமென். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அதாவது, நீ வெளியிலே தூக்கி எறியப்பட்டாய். ஒரு வசனம் இருக்கும். எசேக்கியேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சீக்கிரம் படிங்க. 16:5. உனக்காக பரிதபித்து எஸ், இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. இல்லை, நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதனாலே வெளியே எரிந்து விடப்பட்டாய். நீ வெளியே எரிந்து விடப்பட்டாய். போதும். நீ அருவருக்கப்பட்டதனாலே வெளியில் எரிந்து விடப்பட்டாய். கவனிங்க, எதை வெளியில தூக்கி போடுவாங்க? பொதுவா எதை வெளியே தூக்கி போடுவாங்க? எதை வெளியே தூக்கி போடுவாங்கன்னு கேட்டேன். குப்பை, அசுத்தம், பயன்படாத ஒன்று, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒன்றை தான் வெளியே குப்பையில தூக்கி போடுவாங்க. இந்த உலகம், என்னை கவனிங்க எல்லாரும், இந்த உலகம் உன்னை என்னை குப்பையில தூக்கி போட்டுடுச்சு. ஆனா குப்பையில போட்ட ஒன்னை ஆண்டவர் கையில எடுத்தார். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? என்ன பாருங்க எல்லாரும் ப்ளீஸ். அதாவது, நீ வெளியிலே தூக்கி எறியப்பட்டாய். தமிழ்ல போட்டிருக்குது ரத்தத்தில் கிடந்தாய். தட் மீன்ஸ் நாஸ்டி லைஃப், அருவருப்பான வாழ்க்கை, நாற்றமெடுத்த வாழ்க்கை, அதாவது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய். புரியுதா உங்களுக்கு? அதன் அர்த்தம் தெரியுமா? அதாவது உருவம் இல்லை, you are squeezed. நீ கசக்கி பிழியப்பட்ட, உனக்கு உருவமே இல்லை, வடிவம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத உன்னை கர்த்தர் பார்த்தார். அதில் ஒரு வசனம் போட்டிருக்கேன் சிஸ்டர், நான் உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். படிங்க வசனத்தை. நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். போதும். என்னை கவனிங்க எல்லாரும். இந்த காலை வேளையில, தம்பி உங்களோட தான் பேசுறேன், பிரதர் ஐயா உங்களோட பேசுறேன். இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறீங்க, அதனால தான் உலகம் உங்களை பார்க்குது. வசதியா இருக்கிறீங்க, அதனால தான் உலகம் உங்களை பார்க்குது. ஆனா ஆண்டு என்னைக்கு திரும்ப உங்களை பார்த்தாரு? ஒன்றுமில்லாத நிலையில், வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, உருவம் இல்லை, உனக்கென்று ஒரு முகவரி இல்லை. அன்னைக்கே உன்னை அவர் பார்த்தார். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல விஷயம் புரிஞ்சுதா? பிளாட்ஃபார்ம்ல, இன் இங்கிலீஷ் இட் சேஸ் பிளாட்ஃபார்ம். எங்க இருந்தோம் ஒரு காலத்துல? சத்தமா பின்னால உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்ல படிங்க சிஸ்டர்.
வெளியிலே நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். ஐயா, எங்க இருந்தோம் ஒரு காலத்துல? பின்னால சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, எங்க இருந்தோம் ஒரு காலத்துல? வெளியில பிளாட்ஃபார்ம்ல இந்த உலகம் நம்மளை தூக்கி போட்டுடுச்சு, பிசாசு தூக்கி போட்டான். ஆனா பிசாசு தூக்கி போட்ட ஒன்னை ஆண்டவர் தம்முடைய கரங்களில் எடுத்து இன்றைக்கு நம்ம அழகுபடுத்தி இன்றைக்கு இந்த வாழ்க்கையும் இந்த வசதியும் இந்த உயர்வையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கண்களை மூடி சொல்லுவோம். தேவனே, இந்த வாழ்வும் இந்த வசதியும் இந்த உயர்வும் உம்மால் வந்தது. ஹலோ, உங்களை என்னைக்கு எங்க பார்த்தாரு? உங்களை எங்க பார்த்தாருன்னு கேட்டேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா ரொம்ப ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவங்க பார்த்தாங்கடா? இல்ல, இன்னைக்கு என்ன நீங்க டிவியில பாக்குறீங்க, திரையில பார்க்க, சபையில பாக்குறீங்க. ஆனா பரலோகம் எனக்கு தெரியாம பார்த்துச்சு. ஐ வாஸ் நத்திங், I had a nasty life. ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தேனே, அன்னைக்கே ஆண்டவர் என்னை கண்டார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அன்னை கண்டதுனால தான் இன்னைக்கு 4 பேர் உங்களை பார்க்கறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு ஆண்டவர் பார்க்கலன்னா இன்னைக்கு காலை எங்க இருந்திருப்பீங்க பிரதர்? எங்க இருந்திருப்பீங்க? இந்த காலையில ஆண்டவர் மட்டும் உங்களை பார்க்கல, எங்க இருந்திருப்பீங்க? சாராயக்கல்ல, சினிமாவில், இங்கேயோ ஒரு இடத்துல சுத்திட்டு இருப்பீங்க. ஆனால் ரத்தத்தில் கிடக்கிற அன்னைக்கே உங்களை பார்த்தவரு இன்னைக்கு உங்களை பார்க்காம இருப்பாரா? தம்பி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சிஸ்டர், உங்களை பார்க்காம இருக்க மாட்டாரா? அம்மா, உங்களை பார்க்காம இருப்பாரா? நிச்சயம் பார்ப்பார். ஏன்னா அன்னைக்கு யாருக்குமே நீங்க பயன்படல, பயன்படாத போதே என்னை கர்த்தர் பார்த்தாரு. இன்னைக்கு 1000 பேருக்கு நான் பயன்படுகிறேன், என்னை பார்க்காமல் இருப்பாரா? ஊழியம் செய்யற எல்லாருக்கும் சொல்றேன், உங்களை கர்த்தர் கண்டிப்பா பார்ப்பார். தம்பி, ஆண்டவருக்கு பயன்படுற உங்களை கர்த்தர் கண்டிப்பா பார்ப்பார். ஆண்டவருக்கு சின்ன ஊழியம் பண்ற, ஒருவேளை இந்த சபையில் நீங்க பாய் போடுகிற ஊழியம் செய்யலாம், ஒரு பெருக்கிற ஊழியம் செய்யலாம், எப்படியோ ஏதோ ஒருவருக்கு நீங்கள் ஊழியம் பண்ணலாம். காட் சீஸ். சொல்லுங்க, கர்த்தர் பார்க்கிறார். தம்பி, உன்னுடைய ஏமாத்துறதையும் கர்த்தர் பார்க்கிறார். சும்மா போலியான வாழ்க்கை வாழறிய அதையும் கர்த்தர் பார்க்கிறார். உன் மனைவி ஏமாத்துறியே அதையும் கர்த்தர் பார்க்கிறார். உன் புருஷனை ஏமாத்துறீங்களே அதையும் கர்த்தர் பார்க்கிறார். தம்பி, உனக்கு தான் சொல்றேன், சும்மா வந்து போய் உட்கார்ந்து சும்மா வெறுமையா வந்து போறியே அதையும் கர்த்தர் பார்க்கிறார். God sees everything. அவர் மறைந்திருக்கவில்லை, அவர் மறந்தும் போகவில்லை. இரண்டாவது கேள்வி என்னது? நீர் ஏன் அவர் மறைந்திருக்கவில்லை? சொல்லுங்க. பார்க்கிறார், சத்தமா சொல்லுங்க. கவனிக்கிறார், கட்டாயம் எனக்கு பதில் தருவார். மூன்றாவது கேள்வி, கேள்வி நம்பர் 3. கேள்வி நம்பர் 3, 13ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும்? ஒரு ஆங்கிலம் புரிந்தவர்களுக்காக, ஃபர்ஸ்ட் why Lord, இரண்டாவது where Lord, மூன்றாவது how Lord. எதுவரை? ஆண்டவர், எதுவரைக்கும் நான் பாடுபடணும்? எவ்வளவு நாள் பாடுபட்டேன், புரியுதா உங்களுக்கு? நான் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பாடுகளே என் வாழ்க்கையிலே பங்கா இருக்கிறது. கவனிங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுவரை? இதுக்கு பதில் கர்த்தர் தான். எதுவரை தெரியாது. எதுவரை? இவ்வளவு நாள் பாடுபடுறனே, என்னைக்கு என் கணவர் மாறுவார், என்னைக்கு என் பிள்ளை மாறுவார்? நல்லா எல்லாரும் கவனிங்க. எதுவரை தெரியுமா? 105ஆம் சங்கீதத்துல, 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க பாஸ்டரோட சேர்ந்து, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எதுவரை? எனக்கு எல்லாரும் பாருங்க ப்ளீஸ். கர்த்தர்